மீட்பின் திருக்குளமே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். திருக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். திருக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் அறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். திருக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தான் பருகப் போகின்ற துன்பக் கிண்ணத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். அவருடைய பாடுகளோடு நம்முடைய பாடுகளை இணைக்கின்ற பொழுது அவருக்கு கிடைத்த அவருடைய மகிமையிலே நாமும் பங்கு பெற முடியும், உயிர்ப்பிலும் பங்கு பெற முடியும், அவருடைய ஆசிரியரிலும் பங்கு பெற முடியும். ஒன்றை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய துன்பங்களையெல்லாம் இயேசுவினுடைய துன்பங்களோடு இணைக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் இறைவனுடைய ஆசீரை பெற்றுத்தருகின்ற வாய்க்கால்களாக மாறிவிடுகின்றது.
ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே போர் மேகம் சூழ்ந்திருக்கும் உலக நாடுகளிலே அமைதி, சமாதானம் ஏற்பட வேண்டுமென்று நாம் அனைவரும் சேர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து வளைகுடா நாடுகளிலே ஏராளமான நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமென்றும் இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெற நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். சேர்ந்து மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் இத்திருப்பலியிலே ஆண்டவரிடம் மௌனமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை பாதுகாத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை நீர் கனிவுடன் நீட்டுச் செல்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்தும் சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினிடமிருந்து இறைவாக்கும் எடுப்படாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரில் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 31 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால்
ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வழியிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீர் எனக்கு அடைக்கலம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு,
நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் 2 மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இது நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் தந்ததற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்க இருக்கின்ற இந்த இறை வார்த்தைகளின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் கேட்க இருக்கின்ற இந்த இறை வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக தருவதாக. பலவிதமான வேதனைகளோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு வந்திருக்கின்ற எங்களை அன்னை மரியே நீர் கண்ணோக்குவீராக. எங்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. சிறப்பாக போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற எல்லா நாடுகளையும் உமது கரத்திலே இந்த காலை வேளையிலே ஒப்புக்கொடுக்கிறோம். சமாதானத்தை நீர் அந்த நாடுகளிலே அருளும்படியாய் நாங்கள் அனைவரும் மனமுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டிலிருந்து எங்களுடைய தேசத்திலிருந்து அந்த தேசங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பையும் தர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, கடந்த வாரத்திலே தூத்துக்குடி மறைமாவட்டத்தைச் சேர்ந்த ஆலந்தலை என்ற பங்கிலே திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலே 3 நாட்கள் ஜபக்கூட்டம், தவசு காலத்தினுடைய ஜபக்கூட்டத்தை நடத்த சென்றிருந்தேன். 3வது நாள் இறுதியிலே ஒரு தாய் என்னிடம் ஓடி வந்தார்கள். ஃபாதர், என்னுடைய மகனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றார்கள். ஏனென்றேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன் அரபு தேசத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். சிறப்பாக அவன் அமெரிக்க தூதரகத்தினுடைய கட்டடத்தினுடைய அருகிலேதான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடந்த இரவிலே குண்டுமலையானது அந்த அமெரிக்க தேசத்தினுடைய கட்டிடத்தின் மேல் விழுந்ததினாலே இவன் பயந்து போயிருக்கிறான். 2 முறை அவனோடு தொடர்பு கொண்டு பேசினேன். அதன் பிறகு என்னால் அவரோடு தொடர்பு கொண்டு பேச முடியவில்லை. ஃபோனிலே சுவிட்ச் ஆஃப் என்று தான் வருகிறது. எனக்கு என் மகனை பற்றி மிகுந்த கவலையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் கண்ணீரோடு கோரினார்கள்.
எனக்கு மிகவும் பரிதாபமாகத்தான் இருந்தது. அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலிருந்து அநேகம் பேர் இப்படியாய் வளைகுடா நாடுகளிலே பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த உலகத்திலே வாழுகின்ற நம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு வியாதி, கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, துன்பங்கள் நம்முடைய வீட்டின் கதவை தட்டி கொண்டே தான் இருக்கிறது. அதிலே மாற்று கருத்து இல்லை. இங்கே அன்னையினுடைய பாதத்தை நாம் தேடி வந்திருக்கின்றோமே, நம்மிலே கவலை இல்லாதவர்கள் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு வேதனை ஒன்று போக ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே கூட இயேசு கூட தன்னுடைய துன்பங்களை தன்னுடைய சீடர்களிடம் தனியாக அழைத்து அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுகின்றார். நாம் எருசலேமுக்கு போகின்றோம். அங்கே நான் துன்பப்பட போகிறேன், வேதனைப்பட போகிறேன், என்னை சாட்டையால் அடிப்பார்கள், என்னை அவமானப்படுத்துவார்கள், என்னுடைய முகத்திலே துப்புவார்கள், என்னை சிலுவையிலே அறைந்து விடுவார்கள், நான் சிலுவையிலேயே மரித்து விடுவேன், ஆனால் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழுவேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். இது 3வது முறையாக தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார். ஆனால் சீடர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அவர்களுடைய கவலை எல்லாம் இந்த உலகத்தை பற்றித்தான் இருந்தது. தங்களிலே யார் பெரியவர், தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய பதவி, இவற்றை பற்றித்தான் அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நம்முடைய கடவுளை நோக்கித்தான் பார்க்க வேண்டும். ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும்? ஏனென்றால் உதவி எனக்கு அவரிடமிருந்து தான் வரும் என்று திருப்பாடலின் ஆசிரியர் கூறுகின்றாரே. ஆகவே நமக்கு உதவி மனிதர்களிடமிருந்து வருவதில்லை, நமக்கு உதவி கடவுளிடமிருந்து தான் வர முடியும். அவர் விண்ணகத்தை திறக்கின்ற பொழுது நமக்கு உதவிகள் ஏராளமாக வருகின்றது. சரி, அது போகட்டும். இன்றைய நற்செய்தியிலே புனித யாகப்பரும் யோவானுடைய தாய் இயேசுவிடம் வருகின்றார். இயேசுவிடம் வந்து ஒரு கோரிக்கை ஒன்றையும் வைக்கின்றார். நீ அரசாட்சி செய்கின்ற பொழுது என்னுடைய மகன்களிலே ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமுமாக அமர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றார். ஏன் அப்படி ஒரு கோரிக்கை? ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள் இயேசு ஆண்டவர் அரசியல் மெசியா. அவர் இந்த உலகத்திற்கு இஸ்ராயல் மக்களை ரோமையர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் அவர்களை இந்த நாட்டிலே ஆட்சி செய்வதற்காகவும் வந்திருக்கிறார் என்று இவ்வுலக சிந்தனையிலே அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. அதை அவர்கள் பின்னால் புரிந்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் இயேசு அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா, நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கே புரியவில்லை. ஏனென்றால் நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். உடனே அவர்கள் ஆம், எங்களால் குடிக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். இயேசு சொல்லுகின்ற இந்த குடிக்கும் கிண்ணம் என்பது என்ன? இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். குடிக்கும் கிண்ணம் என்று சொன்ன உடனே நாம் சாதாரணமாக நாம் குடிக்கப் போகின்ற தண்ணீரின் கிண்ணத்தை பற்றியோ டம்ளரை பற்றியோ நினைக்கக்கூடாது. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 42வது இறை வார்த்தையிலே இயேசு ஆண்டவர் கெத்சமனி தோட்டத்திலே ஜெபித்த பொழுது, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஆக இயேசு குறிப்பிடுகின்ற அந்த துன்பக் கிண்ணம் என்பது எதை குறிக்கிறது? எருசலேமிலே அவர் படப்போகின்ற பாடுகள், அவர் படப்போகின்ற வேதனைகள், அவர் படப்போகின்ற கஷ்டங்கள், அவமானங்கள், சாட்டையடிகள், சிலுவை சாவு எல்லாவற்றையும் தான் இந்த துன்பக் கிண்ணம் என்பது குறிப்பிடுகின்றது. இந்த துன்பக் கிண்ணத்திலே யார் பங்கெடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய மகிமையிலும் பங்கெடுக்க உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
அதைத்தான் இயேசு ஆண்டவர் அந்த தாயிடமும் அந்த அப்போஸ்தலர்களிடமும் குறிப்பிடுகின்றார். நீங்கள் என்னோட துன்பக் கிண்ணத்திலே பங்கெடுக்கின்ற பொழுது என்னுடைய மகிமையிலும் பங்கெடுக்கின்றீர்கள். அது திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எல்லாருமே இறைமகன் இயேசுவுக்காக தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். அவருடைய துன்பக் கிண்ணத்திலே பருகினார்கள். அவர்கள் மாட்சி அடைந்தார்கள். இந்த துன்பக் கிண்ணம் என்பது அவர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, நமக்கும் உண்டு. நம்முடைய துன்பங்கள், நாம் படுகின்ற வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சிலுவையோடு ஒப்படைத்து அவருடைய துன்பக் கிண்ணத்திலே நாம் பருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய மாட்சியிலும் அவருடைய மகிமையிலும் நாமும் பங்கெடுக்க முடியும். ஆகவேதான் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் வீணான துன்பங்கள் அல்ல. நாம் இயேசுவோடு நம்முடைய துன்பங்களை இணைக்காத வரைக்கும் அது சாதாரண துன்பங்கள். அது நம்முடைய வாழ்வை அழித்துவிடும். மாறாக எப்பொழுது நம்முடைய துன்பங்களை இறைமகன் இயேசுவினுடைய சிலுவையோடு ஒப்பு கொடுக்கின்றோமோ அப்பொழுது இந்த துன்பங்கள் எல்லாம் இறைவனுடைய ஆசீரை நமக்கு பெற்றுத் தருகின்ற வாய்க்கால்களாக மாறிவிடுகிறது. வேதாகமத்திலே எத்தனையோ மனிதர்கள், கடவுளுடைய மனிதர்கள் இந்த துன்பக் கிண்ணத்தின் வழியாக இறைவனுடைய நிறைவான ஆசீரை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லுகின்றேன். யோபு ஆகமத்திலே யோபுவை பற்றி நாம் நிறைய படிக்கிறோம். இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்தார். 7000 மாடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், அநேக வேலைக்காரர்கள், 10 பிள்ளைகள் என்று அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனான ஒரு குடும்பமாக இருந்தார். ஆனால் சாத்தான் சோதித்த பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவரை துன்பமானது நெருக்கியது, வேதனை நெருக்கியது. ஆனாலும் கூட இறைவன் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அவர் இழந்து விடவில்லை. மாறாக கடவுளை நோக்கி இன்னுமாய் நம்பிக்கையோடு தான் இருந்தார். அவர் கூறினார், நான் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது வெறுங்கையோடு தான் வந்தேன். திரும்பவும் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு தான் திரும்பி போவேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய திருப்பெயர் வாழ்த்த பெறுவதாக என்று குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பானவர்களே, இந்த யோபானவர் தன்னுடைய நண்பர்கள் தம்மை குறித்து குறைவாக பேசிய பொழுது, திருப்பிட்ட பொழுது அவர்களுக்கு எதிராக பேசவில்லை. மாறாக அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றார். அப்படி அவர் தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது கடவுள் அவருடைய செல்வங்களை எல்லாம், இழந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் 2 மடங்காக கொடுத்தார் என்று யோபு ஆகமம் 42:10 நாம் வாசிக்க முடியும். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய உலகத்திலே, இந்த உலகத்திலே நாம் படுகின்ற வேதனைகளை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் இறைவனிடம் ஒப்படைக்கின்ற பொழுது அவர் நமக்கு 2 மடங்கான ஆசீர்வாதங்களை திரும்ப தருகின்றார். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையிலே அவர் தாம் பட்ட துன்பங்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். 5 முறை யூதர்களால் கசையால் அடிக்கப்பட்டேன், 3 முறை தடியால் அடிக்கப்பட்டேன், 1 முறை நான் கல்லால் எறியப்பட்டேன் என்று சொல்லி அவர் தான் பட்ட துன்பங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லுகின்றார். பிறகு அவர் சொல்லுகின்றார், இந்த கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி நான் வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன், அதுதான் எனக்கு வாழ்வளிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த இயேசுவினுடைய சிலுவையானது யூதர்களுக்கு தடைக்கல், கிரேக்கர்களுக்கு மடமை, ஆனால் நம்புகின்ற நமக்கோ அது வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது நம்முடைய துன்பங்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுக்கின்றோமோ அப்பொழுது அவை நமக்கு ஆசீர்வாதங்களாக, இறைவனுடைய ஆசீரை பெற்றுத் தருகின்ற வாய்க்கால்களாக மாறுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட இயேசுவோடு இணைந்து நம்முடைய துன்பங்களை சுமப்போம், சிலுவைகளை சுமப்போம். அது நமக்கு ஆசீரை பெற்றுத் தருகின்ற வாய்க்கால்களாக மாறுகிறது. ஆமேன்.
ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எண்ணுங்களே. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எண்ணுங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். அன்பின் இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எண்ணுங்களே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பழி நம்முடைய விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பழிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத்தலையிலிருந்து நீர் விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான இத்தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். இதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளின் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்கள் வானதூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும், சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது அன்பின் நிறைவை அடைய சேரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் நமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த திருப்பலி வழியாக தந்திருக்கின்ற இந்த அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நம் அருகிலே இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் மாறுவதாக. இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் இவரோடுடைய துன்பங்களோடு இணைக்கின்ற பொழுது அது நமக்கு வாழ்வை அளிக்கின்ற வாய்க்கால்களாக மாறுகின்றது. இந்த திருமகன் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழுக்கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினே.
உம்மில் ஒன்றாகிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நன்றியோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிறைவாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரை பெற நாம் அனைவரும் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியில் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மால்மிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் நிறை ஆசீர் அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.